அதாவது தலைமை கழக அலுவலகம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ எம்ஜிஆர் மாளிகைன்னு பேர் வச்சுருக்காங்களே, அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைன்னு பேர் வைக்கிறதுக்கு ஒரு மனசு வரல. அது எம்ஜிஆர் மாளிகைங்கிற பேர் வச்சுருக்காங்க. அதில் வந்து காலை மிதித்து அவர் வந்து உடைச்சாரு அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக இபிஎஸ் சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சரியான பதிலடி வந்து கொடுக்கல ஓபிஎஸ். என்ன நடந்துங்கிறது ஓபிஎஸ் கொடுக்கல. டிவியில் வந்து பார்க்கும்போது, முதல்ல நான் டிவியில் பார்க்கும்போது இங்கே வந்து பொதுக்குழு கூட்டம் நடக்குது மதுரை வாயிலில். இங்கே வந்து ஓபிஎஸ் உள்ளே போகிறாரு, அங்கே இபிஎஸ் அங்கே இருக்கார். என்ன நடக்குன்னா, செங்கலை விட்டு வீசி எறிகிறாங்க. ஒரு டப்பாக்களில் வந்து செங்கலை குமிச்சு எடுத்துகிட்டு வந்து ஓபிஎஸ் சம்மந்தப்பட்ட எல்லாருமேலேயும் வந்து செங்கலை விட்டு வீசி வீசி எறிகிறாங்க. அதை வந்து டிவியில் பார்த்தேன். ஒரு மணி நேரத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியலங்க. அப்படி பல்ட்டி அடிச்சிருச்சு அந்த தனியார் தொலைக்காட்சி. அதாவது நியூஸ்ன்னு வருது, நம்ம பேர் சொல்ல வேண்டாம், நம்ம ஊடகத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறப்போ நியூஸ் தமிழ் சொல்ல வேண்டிய ஒரு இதில் இருக்கும். நம்ம அதில் பார்த்தோம். நான் கேட்டேன் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி, திருப்பி வந்தப்போ ஏங்க இந்த மாதிரி வந்து காணும், அது அந்த இது ரிப்பீட் ஆகலை. இல்லைங்க, அது யாரோ ஏதோ சொல்லி வந்து எடுத்துட்டோங்க அப்படின்னு சொல்லி காரணம் சொல்கிறாங்க. அப்போ என்ன நடந்திருக்குன்னு யோசிக்க வேண்டாமா? தவறுகள் பண்ணி அவங்க யோகியமாக ஆகிட்டாங்க. தவறு பண்ணாத வந்து இவர் இது கதவை உடச்சிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க, திருச்சி கொண்டு வந்துட்டாங்க. இவ்வளோ நடந்திருக்குங்க. இது வந்து எந்த இடத்துல எந்த சூழ்நிலையிலும் வந்து நான் பேச தயாராக இருக்கேன் நான், என்ன நடந்துங்கிறது. ஆனால் அந்த தேர்தல் நம்ம வெற்றி பெறணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம அதை சகிச்சுக்கிட்டு இந்த விஷயங்களை வந்து நம்ம விவரங்களோடு சுட்டி காட்டுறோம்.